பேக் ராயல் டெய்ரி யூடியூப் சேனல். ஸோ நம்ம வந்து இஸ்ரோ, டிஆர்டிஓ, பார்க் அண்ட் ஜாம் எக்ஸாமுடைய சயின்டிஃபிக் ஃபர்ஸ்ட் எக்ஸாமுக்கான ப்ரிப்ரேஷன் மெத்தடில் வீடியோ வந்து கிளாஸ் வந்து ரன் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அதில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது பார்த்திங்கன்னா இன்ஸ்ட்ருமெண்ட் அண்ட் மெஷர்மெண்ட். ஃபிசிக்கல் சயின்ஸ் டாப்பிக்கில் வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் அண்ட் மெஷர்மெண்ட், ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் எதை மெஷர் பண்ணுதுன்றதை பற்றின டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கீங்களா, ஃபஸ்ட்டு நான் கொடுத்துங்கிறது பார்த்திங்கன்னா ஹைக்ரோமீட்டர். இந்த ஹைக்ரோமீட்டர் வந்து இம்யூனிட்டியை வந்து செக் பண்ண பயன்படுத்துகிறாங்க. ஸோ அடுத்து வந்து அமௌண்ட் ஆஃப் வாட்டர் வேப்பர் இன் வேப்பர். ஓகே, அமௌண்ட் ஆஃப் வேப்பர் வந்து வேப்பர் ஆகுறது. அடுத்து வந்து இம்யூனிட்டி இன் அட்மாஸ்பியரிக், இதுதான் வந்து ஹைக்ரோமீட்டருடைய மெஷர்மெண்ட். ஓகே, அடுத்து வந்து டெம்பரேச்சர் வந்து தெர்மோமீட்டரை வந்து மெஷூர் பண்ணக்கூடியது. இந்த டெம்பரேச்சர் வந்து இந்த தெர்மோமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா லோ டெம்பரேச்சரையும் வந்து மெஷர் பண்ணக்கூடியது. அடுத்து வந்து ஃபோர்ஸ் கேஜேஜில் வந்து மெஷர்மெண்ட் பண்ணுவோம். அடுத்து வந்து அமௌண்ட் ஆஃப் ஹீட்டை வந்து கலோரிமீட்டர், லைஸ் டிடெக்டர்னா பாலியோகிராஃப், அண்டு சைமோகிராஃப் வந்து சைமிக் வேவ்ஸ், பாரோகிராஃப்ட் வந்து சேஞ்ச் ஆஃப் அட்மோரிக் ப்ரெஷர். அடுத்து வந்து பொலாரிமீட்டர் வந்து ஆங்கிள் ஆஃப் ரொட்டேஷன் அண்டு பாசிங் த போலரைஸ்டு லைட். ஓகேவா, இந்த லைட்ஸ் வந்து அதை மெஷர் பண்ணலாம். கால்வனோமீட்டர் வந்து ஸ்மால் எலக்ட்ரிக்கல் கரண்ட் அண்டு டைரக்ஷன். ஓகேவா, ஸ்மால் எலக்ட்ரிக்கல் அண்டு கரண்ட் டைரக்ஷன்ஸை வந்து மெஷர் பண்ணலாம். அம்மீட்டரை பொறுத்த வரைக்கும் வைட் ரேஞ்ச் ஆஃப் கரண்ட் வேல்யூ அண்டு கரண்ட். ஓகேவா, கரண்ட்டையும் மெஷர் பண்ணலாம், அடுத்து வைட் ரேஞ்ச் ஆஃப் கரண்ட்டையும் நம்ம மெஷர் பண்ணிக்கலாம். ரியோஸ்டாட்டை பொறுத்த வரைக்கும் அட்ஜஸ்ட் த ரெசிஸ்டன்ஸ். ஓகேவா, ரியோஸ்டாட். வோல்ட்மீட்டர் பொறுத்த வரைக்கும் வோல்டேஜை வந்து மெஷர் பண்ணலாம். ஹை டெம்பரேச்சர் இன் என்கவுண்டட் ஃபர்னஸ் அப்படின்னா பேரியோகிராஃப். ஓகே, பைரோமீட்டரில் தான் ஹை டெம்பரேச்சரை வந்து மெஷூர் பண்ணுவோம். அடுத்து வந்து சம்ரைன் டு see the things above the sea level. ஓகே, ஒரு சம்ரைனில் வந்து கடல் மட்டத்தை விட அதிகமான பொருளை நம்ம பார்க்கணுன்னா அதுக்கு வந்து பெரிஸ்கோப் வந்து பயன்படுத்துவோம். சரிங்களா, அந்த பெரிஸ்கோப் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா லாங் டியூப் வந்து கனெக்ட் பண்ணியிருப்பாங்க, வித் எண்டில் வந்து மிரர் வச்சுருப்பாங்க. சரிங்களா, இந்த ஒவ்வொரு மிரருமே பார்த்தீங்கன்னா 45 டிகிரி ஆங்கிளில் வந்து பேரலாக கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது வந்து ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் லைட் அண்டு பவுன்ஸ்டு மிரர். ஓகேவா, பிட்வீன் த மிரர். ஓகேவா, பவுன்ஸ்டு பிட்வீன் மிரர். ஓகேவா, ஸோ நான் உங்களுக்கு இதை எப்படி ஏன் கொடுத்துருக்கேன்னா இதுலேருந்து ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு கொஸ்டின் வந்து உங்களுக்கு கேட்குறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது. சரிங்களா, ஸோ அடுத்து பாருங்கள் பாரோமீட்டர். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பாரோமீட்டர் அட்மோரிக் ப்ரெஷர்ஸை வந்து நம்ம வந்து மெஷர் பண்ணலாம். பட் இந்த பாரோமீட்டரில் வந்து ரெண்டு இருக்குது. ஒன்று வந்து மெர்க்யூரி பேஸ்டு ஒன்று இருக்குது, இன்னொன்று வந்து அனிசாய்டு. ஓகேவா, அனிசாய்டு பேஸ்டு ரெண்டு பாரோமீட்டர் இருக்குது. சரிங்களா, ஸோ இது வந்து ஆல்டிடியூட் மெஷர்மெண்ட் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, அடுத்து வந்து லாக்டோமீட்டர், அது வந்து அமௌண்ட் ஆஃப் வாட்டர் இன் மில்க். ஸோ ஒரு மில்கில் எவ்வளோ வாட்டர் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு லாக்டோமீட்டர். மல்டிமீட்டர், அது வந்து பார்த்திங்கன்னா டெஸ்டிங் டூல் அண்டு 2 or more எலக்ட்ரிக்கல் வேல்யூ கண்டெயின் பண்ணியிருக்கோம். சரிங்களா, அடுத்து வந்து சன்னை நம்ம வந்து ஹீலியோஸ்கோப்புன்ற ஒரு டெலஸ்கோப்பில் தான் பார்க்க முடியும். சன்னுனாலே ஹீலியோஸ்கோப்புன்னு நம்ம வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பொட்டன்ஷியோமீட்டர், மெஷூரிங் இன்ஸ்ட்ருமெண்ட். இது வந்து ஒரு மெஷூரிங் இன்ஸ்ட்ருமெண்ட். ஓகேங்களா, ஸோ ஓடோமீட்டர் இன் வெஹிக்கிள்னா டிஸ்டன்ஸு. ஸ்பீட் ஆஃப் ஃப்ளோ பை ஏரியா மீட்டர், ரோட்டாமீட்டரில் தான் அதை வந்து கண்டுபிடிப்போம். சரிங்களா, ஸ்பீட் ஆஃப் ஃப்ளோ இந்த பர்டிகுலர் ஏரியாவில், ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் எவ்வளோ ஸ்பீடு இருக்குன்னு நம்ம பண்ணோம்னா அது ரோடாமீட்டரை வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம். சரிங்களா, அடுத்து வந்து டாக்டோமீட்டர். இந்த டாக்டோமீட்டர் வந்து ரொட்டேஷன் பெர் மினிட். ஓகே, ஆர்பிஎம்முக்கு அதுதான் டாக்டோமீட்டர். இது வந்து ரொட்டேஷன் ஆர் ரெவல்யூஷன் ஸ்பீட் ஆஃப் ஆப்ஜெக்ட். ஓகே, ரெவல்யூஷன் ஸ்பீட் ஆஃப் ஆப்ஜெக்ட். இது மோஸ்ட்லி வந்து ஆட்டோமொபைல்ஸ், ஏரோப்ளேன் அண்டு மெரைன் இன்ஜினியரிங்கில் ரொம்ப அதிகமாக பயன்படுத்துவாங்க. சரிங்களா, ஸோ அடுத்தது பாருங்கள் மல்டிமீட்டர் ஸோ மல்டிமீட்டரில் எதெல்லாம் இருக்கும் பார்த்தீங்கன்னா வோல்ட் மீட்டர், கரண்ட் மீட்டர், ஓம் மீட்டர், அம்மீட்டர், இந்த மாதிரி நிறைய மீட்டர்ஸ் எல்லாமே கன்சிடர்டாக இருக்கும். சரிங்களா, ஸோ அடுத்து வந்து சர்ஃபேஸ் டென்ஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்டேங்குலோமீட்டர். ஓகே, ஸ்டேங்குலோமீட்டரை வச்சு அது வந்து இது பண்ணுவாங்க. இது வந்து ஸ்டேங்குலோமெட்ரிக் மெத்தடில் வந்து இருக்கிறதுனால, அந்த பிரின்சிபலில் ஒர்க் ஆகுறதுனால இதுக்கு வந்து சர்ஃபேஸ் டென்ஷன். அடுத்து வந்து இதை வந்து வேறு எந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க, சர்ஃபேஸ் டென்ஷனை எப்படிலாம் சொல்லுவாங்கன்னா ஸ்டாக்டோமீட்டர் இல்லைனா ஸ்டாங்குலோமீட்டர், இந்த ரெண்டு மெத்தட்லேயும் வந்து கொடுக்கலாம், ஆப்ஷன் கொடுக்கலாம். அடுத்து வந்து இதை பார்த்தீங்கன்னா அந்த டிசைன். ஓகே, ஸ்டாக்லோமீட்டர் வந்து எப்படி டிசைன் பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா வால்யூம் ட்ராப் ப்ரிடிக்டட். ஓகேவா, ப்ரீ டெட்டர்மைன். ஓகேவா, ஸோ வால்யூம் வந்து ட்ராப்பாக தான் அது வந்து வரும். இது வந்து ஒரு கேப்பிலரி கிளாஸில், ஓகே, கேப்பிலரி கிளாஸ் டியூப்பில் மிடில் செக்ஷனில் வந்து வச்சுருப்பாங்க. சரிங்களா, மிடில் செக்ஷனில் இருக்கக்கூடிய தான் இது வந்து
சர்ஃபேஸ் டென்ஷன் நீங்கள் அப்பரேட்டஸ் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது அண்டர்ஸ்டாண்டிங் ஈஸியாக இருக்கும். ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் அண்டு மெஷர்மெண்ட் இருக்கக்கூடிய டாபிக். ஸோ இது மட்டும் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இதில் டேரக்ட் கொஸ்டின் தான். உங்களுக்கு வாட் இஸ் வாட்னு கேட்டாங்கன்னா நீங்கள் வாட் இஸ் வாட்னு ஆன்சர் பண்ண போகிறீங்க, அவ்வளோதான். இது வந்து ரொம்பலாம் நீங்கள் மெமரி பண்ணணும் கிடையாது. மோஸ்ட்லி அது எந்த ஒர்க்கோ அதுக்கான ஒர்க்கோடைய இதுவும் உங்களுக்கு வந்து கொடுத்துடுவாங்க. சரிங்களா? ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் பண்ணுங்கள், நம்ம ஃபர்தராக டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ.